தொஞ்சு போன முகமும் தொங்கின மூஞ்சியும், இது எப்படி இது உற்சாகம் வேண்டாமான்னா உற்சாகத்துக்கு எடுத்துக்காட்டு ஆஞ்சநேய சுவாமி இல்லையா? அவர் அப்படி சோர்ந்து உட்கார்ந்தார் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த எனர்ஜி அவருக்கு எங்கேருந்து வருது? கடலை தாண்டினா கடலை தாண்டுறார், மலையை தாண்டினா மலையை தாண்டுறார். மலை எடுத்துட்டு வா ஓஷதி பர்வத்தை அப்படின்னா என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே இல்லையே. மலையை எழுதுன்னு வரேன், கடலை தாண்டுறேன், முடியுமானே நினைக்கிறது இல்லையே. நம்மளாம் ஒரு சின்ன விஷயம், இதோ இந்த எழுத்து மேலே வைப்பா, என்னால முடியுமோ முடியாதோ அப்படிங்கிறோம் இல்லையா? அது எங்கேருந்து அவளுக்கு அந்த எனர்ஜி, அந்த உற்சாகம், அந்த ஹோப் எங்கேருந்து வருதுன்னா ராமச்சந்திர பிரபு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படியே ஒரு தேக்கு டேம் ரிசர்வாயர்னு சொல்லுவோம் இல்லையா? எங்க ஒரு எனர்ஜியினுடைய தேக்கு இருக்கோ அங்கதான் நம்ம போய், எங்க போண்டா கடைன்னு வெளியில போர்டு போட்டா போறாது, உள்ள போண்டா இருந்தாதான் போண்டான்னு கேட்டா போண்டா வரும். அந்த மாதிரி என்ன இருக்கோ உள்ள அதை தானே வெளியில கொடுக்க முடியும். அந்த மாதிரி ராமச்சந்திர பிரபுங்கிற தர்மாத்மாட்டேந்து ஒரு திவிட அங்கங்க அந்த ராம பக்தர்கள் இடத்துல இருந்து அடிக்கும் போது அவளுக்கு என்ன குணம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறார். அதுலதான் ஸ்ரீ அண்ணா, ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சங்கீதத்துல ஒரு பாகம் பூரா நாம